ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பகவதி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர் ஃபால். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வி அதுதான். எப்படிடா இவ்வளோ முடி வளர்த்த, எப்படி உனக்கு இவ்வளோ முடி வளர்ந்துச்சு, எப்படி ஏர் ஃபால்லாம் இல்லையா, நிறைய மண்டையில் கேப்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் காணும், இப்போ எப்படி இவ்வளோ முடி வளர்த்த அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே என் வீடியோ மூலமாக சொல்லலான்னு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். எனக்கு 100% ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அது உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற அத்தனை டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஏர் ஃபால் வந்து எதனால் நடக்குதுன்னா, கண்டிப்பாக டெய்லி 50 to 100 வந்து ஏர் ஃபால் ஆகும். அது நேச்சுரல்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த ஏர் ஃபால் ஆனது திரும்ப வளரல அப்படின்னா ஏர் க்ரோத் இல்லாமல் டென்சிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு மெயினான விஷயம் ஒன்று, உங்களோட ஏரில் இருக்கிற டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே 90% ஆஃப் ப்ராப்ளம் ஓவர். பிகாஸ் டேண்ட்ரஃப் தான் வந்து நம்மளோட ஏர் ஃபாலை வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கும். ஸோ டேண்ட்ரஃபை நீங்கள் க்யூர் பண்ணாமல் ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ஸோ டேண்ட்ரஃப்க்கு ஒரு சூப்பர் ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது ரீசெண்டாக 2024 தீபாவளி அப்போ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. எதார்த்தமாக பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், சரி வாங்குவோம் அப்படின்னு ஒரு வேண்டா வெறுப்பாக வாங்கின ஒருத்தன் இன்றைக்கி மை ஃபேவரட் ஷாம்புவாக ஆகிட்டான். யாருன்னு பார்த்தீங்கன்னா பயோட்டிக் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இது வந்து அட்வான்ஸ் ஆயுர்வேதா ஃப்ரெஷ் நீம் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டில், இது என்னோட செகண்ட் பாட்டில். இதுலேயுமே ஒரு 30% தான் மிச்சம் இருக்குது. இது ஒரு 4.5 மாதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். 0 டேண்ட்ரஃப் எனக்கு இப்போது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவுமே ப்ராப்பர் ரிசல்ட் கொடுக்கல. இந்த பிராண்ட் எனக்கு அவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பெய்டு ப்ரமோஷன் இல்லை, இந்த பிராண்டுக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு 100% ரிசல்ட் கொடுத்தனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதுதான் செட் ஆயிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொன்று செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மெரி ஸ்ப்ரே வாங்கி ரெகுலராக அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எவ்ரிடே நைட்டு வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு படுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இது டிஹெச்டி பிளாக்கர் இருக்குதுல்ல. இது என்ன பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா சோல்ஃப்ளார் பிராண்ட்லேருந்து ரோஸ் வாட்டர் வித் மின்ட். இதில் டிஹெச்டி பிளாக்கர் இருக்கனால மெயினாக இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதுவுமே எக்ஸலண்ட் ரிசல்ட். இது ரெண்டும் வந்து எக்ஸ்டர்னல் கேர். ஓகேவா? வீக்லி வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் நான் ஏர் வாஷ் பண்ணிடுவேன். அந்த ஏர் வாஷில் ஒரு 3 டைம் தான் ஷாம்பு வாஷ் பண்ணுவேன். ஓகேங்களா? இது இல்லாமல் நான் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுறப்பெல்லாம் ஃப்ரெஷ் டவல் வச்சு தான் நான் ஏரை வந்து வெட்டை வந்து வைப் பண்ணுவேன். நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு டவல் எடுத்து மறுபடியும் தலையில் ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா திரும்ப டேண்ட்ரஃப் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பழக்கத்தை வந்து கட் பண்ணுங்கள். ஏர் வாஷ் பண்ண போகிறீங்களா, ஃப்ரெஷ் டவல் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏர் ஃபால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீக்லி 7 டேஸில் 5 டேஸ் நான் ஏர் வாஷ் பண்ணிடுவேன். தலையில் எந்த டஸ்ட்டும் அக்குமுலேட் ஆகாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா இன்டர்னலாக என்னென்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிராண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி பயோட்டின் ஏர் கம்மிஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுவுமே எனக்கு நல்ல ரிசல்ட் தான். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆனிச்சு. பட் வந்து ஏர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணி பயங்கரமாக முடி வளரலாம் வைக்கல. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணிச்சு, ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ ஹேர் ஃபாலை வந்து புல்லேருந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் தேவை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறையா பிராண்ட் தேடிட்டு இருந்தேன் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு. விட்டமின் ஏ, பிசி எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாங்க. கால்சியம், பயோட்டின், ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிட சொன்னாங்க. ஸோ அதில் நான் தேடிட்டு இருந்த பிராண்டில் ஒமேகா 3 ஃபிஷ் ஆயில் சாப்பிட சொன்னாங்க. அதேமாதிரி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸும் சாப்பிட சொன்னாங்க. இது ரெண்டுமே சேர்ந்த காம்பினேஷனாக எனக்கு ஒரு பிராண்டு மாட்டுச்சு. ஜிங்கவிட்டா அப்படின்ற பிராண்டு. இதில் ஒமேகா 3 + மல்டி விட்டமின் இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு கேப்சூலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஃபிஷ் ஆயில் ப்ளஸ் வந்து மல்டி விட்டமின்ஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரே கேப்சூலில் இருக்கும். ஸோ இதுவுமே என்னோட 3rd பாட்டில் நினைக்கிறேன். இதுவுமே அமேசிங் ரிசல்ட். இது வந்து உள்ளேருந்து என்னோட ஏர் க்ரோத் வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணிச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, ஜிங்கவிட்டா, ஒமேகா 3 மல்டி விட்டமின் சொன்ன எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது இல்லாமல் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் கரெக்டாக இருக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. நான் டெய்லி வந்து ஒரு 5 முட்டை சாப்பிடுவேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின், அதில் வந்து எக்கில் வந்து பயோட்டின் கண்டென்ட் இருக்குது. பயோட்டின் வந்து ஏர் க்ரோத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் எக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எக் டெய்லி ஒரு 5 எக் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதில் பயோட்டின் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் இன்டேக்கும் எடுக்க நல்ல ஏர் க்ரோத் பூஸ்ட் ஆகும். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்பர் 1 நல்ல டேண்ட்ரஃப் ஷாம்பு, 2வது ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே, 3வது வந்து ஒமேகா 3 அண்ட் மல்டி விட்டமின் டேப்லெட் சப்ளிமெண்ட் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் அதுவுமே ஒரு 4 மந்த்ஸ் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா ஏர் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஏர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் பக்காவாக ஃப்ரெஷ் டவல் வச்சு ஏரை வெட்டெல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தேன். நான் யூஸ் பண்ணுற சீப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லாங் ஹெட் இருக்கிற சீப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சின்ன பல்லு இருக்கிற சீப்பெல்லாம் நான் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போது. ஸோ அதுதான் அந்த மாதிரி சீப்பு சீப்பு தான் முடிய வலிச்சின்னு வருது. ஸோ இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து ஏர் ஃபால் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.